இலங்கை அரசியலின் நீண்டகால வரலாற்றில் இனப்பிரிவுகள், அரசியல் போட்டிகள் மற்றும் நம்பிக்கை இழப்புகள் பல தடைகளை உருவாக்கியிருந்தாலும் இன்று ஒரு புதிய அரசியல் உணர்வு மெதுவாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தின் மையத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புதிய அரசியல் மொழியை உருவாக்கி வருகிறது. இது வெறும் ஆட்சி மாற்றமாக அல்ல, இலங்கை மக்களின் மனநிலையிலேயே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. சமூக விஞ்ஞானிகளின் சங்கம் நடத்திய சமீபத்திய ஆய்வின்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது 70% மக்கள் ஆதரவு இருப்பதாக வெளியிடப்பட்ட தகவல்கள் அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்களிடையிலும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளன. குறிப்பாக அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களுக்கு பின்னரும் அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை குறையவில்லை என்பதே இந்த ஆய்வின் முக்கியமான செய்தியாகும். வடமாகாணத்தில் 86%, கிழக்கு மாகாணத்தில் 89%, வடமேல் மாகாணத்தில் 97% ஆதரவு காணப்படுவது பிராந்தியங்களுக்கிடையே உள்ள மனப்பான்மையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காட்டுகிறது. இது ஒரு சாதாரண அரசியல் எண்ணிக்கை அல்ல. இலங்கையில் நீண்ட காலமாக நிலவிய இன அடிப்படையிலான அரசியல் ஆதரவு என்ற கருத்துக்கு எதிரான புதிய பரிமாணமாகும். முன்பு ஒரு தலைவருக்கு சிங்கள மக்களிடையே அதிக ஆதரவு இருந்தால் தமிழ் அல்லது முஸ்லிம் சமூகங்களில் அதே அளவிலான ஆதரவு கிடைப்பது அரிதாக இருந்தது. ஆனால் இன்று வடக்கு, கிழக்கு, மலையகம் மற்றும் தெற்கு ஆகிய அனைத்து பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் உருவாகும் ஆதரவு இலங்கையர் என்ற ஒரே அடையாளத்தின் கீழ் உருவாகும் புதிய அரசியல் உணர்வை வெளிப்படுத்துகிறது. இந்த மாற்றத்தின் முக்கிய காரணங்களில் ஒன்று தேசிய மக்கள் சக்தியின் உலக அரசியல் புரிதலாகும். சர்வதேச அரசியல் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு உள்ளூர் தேவைகளுடன் இணைக்கும் அரசியல் அணுகுமுறை நாட்டின் எதிர்காலத்திற்கு ஒரு நிலையான பாதையை அமைக்கிறது. அதே சமயம் உள்ளூர் சமூகங்களின் மனநிலையை புரிந்து கொள்ளும் திறனும் முக்கியமாகிறது. சிங்கள, தமிழ், முஸ்லிம் மற்றும் மலேக சமூகங்களின் வரலாற்று உணர்வுகளை மதித்து அவற்றுக்கிடையே நம்பிக்கை பாலங்களை உருவாக்கும் முயற்சிகள் இந்த அரசியல் மாற்றத்தின் அடித்தளமாகின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதுவரை வெளிப்படுத்திய தொடர்பாடல் திறன் இந்த ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்தியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழர்களுடன் நேரடி உரையாடல்கள், மலையக தமிழர் சமூகத்துடன் பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றம் குறித்து எடுத்துரைத்த முயற்சிகள், முஸ்லிம் சமூகத்தின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் அணுகுமுறை மற்றும் சிங்கள சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை சமநிலைப்படுத்தும் அரசியல் பாணி, இவை அனைத்தும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குகின்றன. இன்றைய இலங்கை வெறும் இன அடையாளங்களால் மட்டும் வரையறுக்கப்படும் நாடாக அல்ல, ஒரே நாட்டின் பல்வேறு மக்களும் இலங்கையர் என்ற அடையாளத்தின் கீழ் ஒன்றிணைந்து முன்னேறக்கூடிய சமூகமாக மாறும் வாய்ப்பை எதிர்கொள்கிறது. அரசியல் புரிதலும் மக்களின் விழிப்புணர்வும் இணைந்தால் கடந்த காலத்தின் பிளவுகளை மீறி புதிய ஒற்றுமை உருவாக முடியும். இந்த புதிய பயணம் நம்பிக்கையை விதைத்து ஒற்றுமையை வளர்த்து எதிர்கால தலைமுறைகளுக்கு ஒரு புதிய இலங்கையை உருவாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நிழலின் உண்மை முகத்தை திருவள்ளுவனின் வாக்கோடு நிறைவு செய்கிறோம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு நல்ல அரசு செல்வத்தை உருவாக்கவும் அதை சம்பாதிக்கவும் பாதுகாக்கவும் மக்களை காக்கவும் வளங்களை நியாயமாக பகிரவும் வேண்டும். சமத்துவம் உலகெங்கும் நிலைக்கட்டும்.